குழந்தையின் கழிவுகளை புரிந்து கொள்வது அவர்களின் ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கண்காணிப்பதில் ஒரு முக்கிய பகுதியாகும். முதல் சில நாட்களுக்குப் பிறகு குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது 6 முதல் 8 ஈரமான டைப்பர்கள் இருக்க வேண்டும். சிறுநீரின் நிறம் பொதுவாக கிட்டத்தட்ட தெளிவாக இருந்து அடர் மஞ்சள் வரை மாறுபடும். மலம் கழிக்கும் அதிர்வெண் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் முதல் ஒரு நாளைக்கு 6 அல்லது 8 முறை வரை பெரிதும் மாறுபடும். கெட்டித்தன்மை கூட பரவலாக மாறுபடும். கெட்டியாகவும் உருண்டையாகவும் இருந்து மென்மையாகவும் நீர்த்தன்மையுடனும் இருக்கும். மலத்தின் நிறவரம்பு கடுகு மஞ்சள் முதல் அடர் பழுப்பு வரை இருக்கும். தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு ஃபார்முலா பால் குடிக்கும் குழந்தைகளை விட மென்மையான மற்றும் வெளிர்நிற மலங்கள் இருக்கும். நவீன டைப்பர்கள் தோலை உலர வைக்க ஜெல் அடுக்கை பயன்படுத்துவதால் டைப்பர்களை அடிக்கடி மாற்றவும். மலத்தில் உள்ள பாக்டீரியாக்கள் சிறுநீரில் உள்ள யூரியாவை உடைத்து கார pH-ஐ உருவாக்கி தோலில் எரிச்சலை ஏற்படுத்தும். டால்கம் பவுடர் குழந்தைகளுக்கு சுவாசித்தால் நுரையீரல் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆபத்தை கொண்டுள்ளது மற்றும் அவசியம் இல்லை. வியர்வையை தடுக்க பவுடர் தேவைப்பட்டால் பாதுகாப்பான சோளமாவு அடிப்படையிலான பவுடரை தேர்ந்தெடுக்கவும். சரியான டைப்பர் பராமரிப்பு மற்றும் கண்காணிப்பு ஆகிய குழந்தையின் தோல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் அடிப்படையானவை.